நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தாய்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் காலோட லீக்னால மிக பெரும் சர்ச்சை கிளம்பியிருக்குன்னு சொல்லிட்டு, யார் லீக் பண்ணதா கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆக்சுவலா இந்த ஹுன் அவர்கள் இருக்கார் இல்லையா? கம்போடியாவோட பிரசிடென்ட் ஆஃப் த செனட் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா? ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க இவங்க இப்படி போய் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 பேத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு நபர் டைம் பார்த்து இப்ப ஷேர் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்படல. ஏன்னா உங்களுக்கு மீடியாக்கள் பத்தி ட்ரம்ப் அவர்கள் எப்படி பேசுறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் அப்படிதான் கிளப்பி விடுறாங்க. ஏன்னா இரு தரப்புலயும் கான்ஃபிளிக்ட்டா இருக்கிறதுனால கரெக்ட்டான செய்திகள் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது களத்துல போய் நின்னா தான் தெரியும். ஸோ அதனால செய்திகள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வந்துகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் கிட்ட கேட்கும்போது இது போல சொல்றாங்க. சொல்லப்பட்டுட்டு வருதுதான். அது மட்டும் இல்லாம தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா, அத தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் பெருமளவுல பூதாகரமா கிளம்புறதுனால மாஸான புரொடெஸ்ட் கையில வீடியோ பதிவுகளோட இருக்கும். அரசாங்கத்துக்கு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, தாங்தாங் துரை அவர்களுக்கு எதிர்த்து பதவி விலகியே ஆகணும் அப்படிங்கிறது போல பயங்கரமான புரொடெஸ்ட். இதே போல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. இப்ப திரும்பி இது நடக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த கம்போடியா, தா தாய்லாந்து இந்த நாடுகளுக்கிடையே இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த பங்களாதேஷ், மயன்மார் மட்டும் காரணம் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவோட பேஸ் இங்க கம்போடியாலயும் இருக்கு. இது மட்டும் இங்க ரீசன் கிடையாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்திகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். எப்படி ஆப்பிரிக்கா, ஆ மிடில் ஈஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சகேல் ரீஜியனும், மிடில் ஈஸ்டும் ஏன் ரஷ்யாக்கு இம்பார்ட்டன்ட்? ஏன் அங்க சண்டைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா அங்க டோகோல இன்னொரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. இங்க முடிச்சுட்டாங்க போவோம். அதே போல சைனா, தைவான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம். ஸோ சவுத் ஏசியாவும் இதுக்கப்புறம் நரகமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதுக்கான காரணம் சூப்பர் பவர்ஸோட ஃபைட். டைரக்டான ஃபைட்ஸ் இங்க நடக்கிறதுனால அவங்களோட முழு முயற்சியும் இங்க காட்டுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப தைபே டைம்ஸ் அதாவது தைவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மீடியாக்களுக்கு ஆதரவா சொல்லுவாங்க. சைனாக்கு ஆதரவா இருக்கிறவங்களாம் தைப்பே அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா சைனீஸ் தைப்பேன்னா அதுக்கு சீனா வந்து பேர் வச்சிருக்காங்க. மேற்கு மீடியாக்கள் அது தனி நாடு அது தைவான் அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்பு வந்து பேர் வச்சிருக்காங்க. எது எப்படியோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். தைப்பேன்னு இத்தனை நாளா அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தைவான் அப்படிங்கிறத போல மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரிலிமினரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படை சார விஷயங்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேனல்ல பலதும் பார்த்திருப்போம். ஸோ இப்போ அமெரிக்காவோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்புறாங்களாம். இந்த தைப்பே டைம் சொல்றது என்னன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்புறாங்களாமா ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன்ஸ் சைனா தரப்புல இருந்து இருக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க பலமுனை தாக்குதலுக்கு உட்பட்டு இந்த பொலிட்டிக்கல் வார்ஃபேர் அதாவது நேவல் பிளாக்கேடு அந்த தைவானை சுத்தி வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாத்தையும் துண்டிக்கப்பட்டு தைவான தனிமைப்படுத்தப்பட்டு பல்வேறு வகையான தாக்குதலுக்கு உட்பட்டு பலமுனை தாக்குதலுக்கு உட்பட்டு நம்மள பிடிக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புன்னு சொல்றதா சொல்லப்பட்டது. சில எக்ஸ்பர்ட்ஸ் தரப்புன்னு சொல்றதா சொல்லப்பட்டது அமெரிக்காவோட எக்ஸ்பர்ட்ஸ். அது கூடவே இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சீனா வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க தீர்மானமா இருக்காங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்வேஷனுக்கு தீர்மானமா இருக்காங்க. ஏன்னா இப்ப சீனா கிட்ட இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட விரல் விட்டு எண்ணிட்டு இருந்தாங்க. கணக்கு போட்டு எண்ணிட்டு இருந்தாங்க. ராட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. மத்தபடி ஒண்ணு இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கை விட்டு எண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கிட்ட இத்தனை மிசைல் தான் இருக்கு அப்படிங்கிறது போல. அது இந்த பிரிட்ஜ் குப்பை குட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சிப்ஸ் இருக்கும். அதை வச்சுதான் செய்வாங்க. அது தீர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் மிசைல் அட்வான்ஸ்மெண்ட் ட்ரோன் அட்வான்ஸ்மெண்ட்ங்கிறது வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அதே போல சீனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 900க்கும் மேற்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா சீனா கிட்ட இருக்கு. அதாவது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்னாலே சீனால இருந்து தைவானுக்கு வந்து உழுகிற அளவுக்கு இருக்கு. அது போக 400 லேண்ட் பேஸ்டு மிசைல் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா சீனா பக்கத்துலயே ஒட்டி வந்து பண்ண ஒரு குட்டி தீவு இருக்கு. அது வந்து தைவானோடது அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த குட்டி தீவன் ஏன்னா அந்த லேண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனா தரப்பு வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த 400 மிசைல்கள் இருக்கு லேண்ட் பேஸ்ட் மிசைல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை தாக்குதல் பண்ணும். ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷனுக்கு சீனா ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட்
லார்ஜஸ்ட் எவர் இத்தனை நாளா வண்டிய கட்டிட்டு போய் ஒரு 50, 50 வண்டியா கட்டிட்டு போய் விமானங்கள் போய், கப்பல்கள் போயின்னு டாட்டா காமிச்சுட்டு வருவாங்க. இப்ப அத விட லார்ஜஸ்ட் எவர் லேண்ட், ஏர், சி தரைப்படை, கடல் படை, விமானப்படை 3மே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆபரேஷன்லாம் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. பயங்கரமா திட்டம் போட்டாங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தைவான் இப்ப பதறி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் உட்டி ஐலாண்ட் அப்படிங்கிறது போல இருக்கு ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா, இந்த பார்சல் தீவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில. ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ட்ரில் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை வந்து ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டுருமா? ஏன்னா இந்த இடத்துல சீனா வராங்க அப்படின்னா தைவான் மட்டும் தனியா ஃபேஸ் பண்ணணும்ல, ஜப்பானும் சரி பிலிப்பைன்ஸும் சரி இணைஞ்சு சீனாக்கு எகென்ஸ்டா செயல்படுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஒருவேளை அது நடக்குது அப்படிங்கும்போது ஜப்பானுக்கு எதிராக ரஷ்யாவும் களங்க இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அடுத்தது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பின்வாங்கிட்டே இருக்காங்க. அதுவும் சிரிஸ்கே அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில இருந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க, வீடியோ பாருங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ரஷ்யா இப்ப திரும்பவும் 1500 மீட்டர் செவ்சங்கோ பகுதியில இருந்து வடக்க நோக்கி முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுவும் பெல்கியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் இது என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லார்ஜஸ்ட் எவர் லித்தியம் ரிசர்வ் இதை 14 சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த ரிசர்வ்ஸ் அந்த முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைன் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதனால பேரிழப்பு உக்ரைனுக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதை கவர் பண்றதுக்காக அது போல செய்திகள்லாம் வந்து ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருந்ததா, இது மிக பெரும் அளவுல இழப்பு. இதை விட அடுத்த ஒரு இழப்பு என்னன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டவுனை டின்ப்ரோ பெட்ரோஸ்க் பையில வந்து பிடிச்சிட்டாங்க. அது இப்ப புது ஒப்லாஸ்ட், உக்ரைனோட ஒரு ஒப்லாஸ்ட், ரஷ்யா கிளைம் பண்ணப்படாத ஒரு ஒப்லாஸ்ட், இத்தனால பிரச்சனை இல்லாத ஒரு ஒப்லாஸ்ட் இப்போ பிரச்சனைக்குள்ள வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய தாட்சே பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி போய் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அதுவும் நோவோ பல்கோவா டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதியை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்சங்கோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ லார்ஜஸ்ட் மைன், லித்தியம் மைன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா யூரோப்லயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மைன். ஸோ அந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இது எல்லாமே உக்ரைனுக்கு பேர் இழப்புகளா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு மிகப்பெரும் ஹைலைட் மிசைல்ஸ் இல்ல, ட்ரோன்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, முறையா ரஷ்யாவோட கைடு குண்டுகள் டின்ப்ரோ பகுதியில போய் விழுந்திருக்கு. அதாவது ரஷ்யா கிட்ட இப்போதைக்கு கரண்ட் ஃப்ரண்ட் லைன்னா அந்த எஜ்ஜில் போய் நின்று வீசிட முடியாது. ஏன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நிறைய தோசைக்கல்ல திருப்பி போட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ரஷ்யாவும் எடுத்து சாப்பிடுறாங்க அப்பப்போ. பட் ஆனால் இது போல அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்குது, ஒரு உக்ரைன் கிட்டே இருக்குது. அதனாலதான் கம்ப்ளீட் சூப்பர் மெர்சி அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இல்லை. பட் ஆனால் களத்துல கம்ப்ளீட்டா அவங்களுக்கு தான் ஏர் சூப்பர் மெர்சி இருக்காரு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ முறையா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கைடு குண்டுகளை 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளில் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபேப் வகை குண்டுகள் இல்ல, கோம் 1 அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது இத 2023 தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ண பார்த்து கோம் 1 வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருந்தாங்க, ப்ரொடக்ஷனுக்கே போயிருக்கு. போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷனே போச்சு. இந்த KH-38 மிசைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறது போல. ஸோ அப்படி மாடிஃபை பண்ணி அட்வான்ஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட எடை வந்து பாத்தீங்கன்னா பேலோடு சொல்லுவாங்க இல்லையா, வெடிமருந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனா 315 கிலோ அளவுக்கு தோராயமா எடுத்துட்டு போகலாம். இது உக்ரைன் சொல்லக்கூடிய கணக்கு, ரஷ்ய தரப்பு எதுவும் சொல்லல. உக்ரைன் கவுண்ட் பண்ணக்கூடிய கணக்கு இது. அது மட்டும் இல்லாம இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா 80-90 இப்ப மேக்சிமம் ரேஞ்ச் 120 இருக்கலாம். ஏன்னா அதோட பூஸ்டர்ஸ், ஏன்னா இப்ப உக்ரைன் வந்து பண்ணா அந்த மிசைல் வந்தது, நாங்க இந்த பகுதியில அடிச்சிட்டோம், முறையா வந்திருக்கு அப்படின்னு உக்ரைன் தான் கிளைம் பண்றாங்க. ரஷ்ய தரப்பு வந்து கப்பு சுப்புன்னு இருக்காங்க, கமுக்கமா இருக்காங்க. இது போல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டுருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கான், ஐயோ இது பண்றாங்க அது பண்றாங்க. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் சாகி ட்ரோன்கள் வந்து தெர்மல் இமேஜர் வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுல ஏஐ வேற வச்சிடறாங்க. சாகி ட்ரோனே தலைவலியா இருக்குது, இல்ல ஏஐ வச்சுக்கிற சாகி ட்ரோன்கள் வந்துருது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை வெரிஃபை பண்ணிட்டு இது அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு போய் அடிக்குது. பயங்கரமான இழப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சப்ரஸ் பண்ணாலும் கனெக்ஷனே இல்லாம அந்த சாகி ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்து நிதானமா அடிக்குமா. இதுல ஏஐ எல்லாம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை லான்ச் பண்ணி தான் இது ஒரு ட்ரோன்களை டவுன் பண்ண முடியும். இவங்க சும்மா அந்த கன்னர்ஸ் வச்சு சொல்லலாம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ் வச்சு சொல்லலாம் அப்படிங்கலாம் சுட்டாங்கன்னா இந்த வகையான ட்ரோன்களை வந்து டவுன் ஆகுறது ரொம்ப ரொம்ப சிக்கல். ஏன்னா இது நார்மலா அந்த டிவிஎஸ் மோட்டர் மாதிரி அந்த காத்தாடி இருக்கிற ட்ரோன் கிடையாது, ஜெட் இன்ஜின் இருக்கக்கூடிய ட்ரோன்கள். கொஞ்சம் வேகமாகவும் போகும், அது மட்டும் இல்லாம அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய்க்கிறதுனால தப்பிச்சறதுனால இலக்கு நோக்கியும் போறது கிடையாது. ஸோ அதனால பதுங்கி போய்க்கும். இப்போ ஒரு ஏஐ இருக்கிற ட்ரோன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பின்னாடி டே நீ அடிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற போல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துரும்.
ஸோ அதுக்கேத்த மாரி அந்த ட்ரோன்கள்லாம் உஷாராயி, எங்கெங்கலாம் பதுங்கணுமோ அதுக்கேத்த மாரி பதுங்கி, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து எந்தெந்தல அடிக்கணுமோ அடிச்சு போடும். ஸோ இது போல இருக்கிற ஏஐ ட்ரோன்கள், ஷாகி ட்ரோன்கள்ல இருக்கிறது தான் இருக்கறதுலயே மிக பெரும் தலைவலி அப்படிங்கிற அளவு உக்ரைன் தரப்புல புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது, இந்த ஏரியல் குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 120 கிலோமீட்டருக்கு மேல இருக்கலாமா அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு, இப்போ வந்து ரஷ்யா தரப்புலருந்து ஏவி விட்டு பார்த்துக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, GLONASS, ஜிபிஎஸ், இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பல வகையான விஷயங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இது வரக்கூடிய செய்திகள், உளவு தகவல்கள், போலி செய்திகள்னு வச்சுக்கங்களேன். நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். போலியான செய்திகள் பலதும் முன்னாடி சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த ரகத்துல வந்து பண்ண ஒரு போலியான தகவல்கள் மிசைல்லயும் ஏஐ கைடட் ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனா இந்த ஏஐ ரக கைடட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அட்வான்ஸ்டா இருக்கும். வேற மாரியான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு இலக்க குறி வச்சு தான் நீங்க அனுப்பணும்னு நீடு கிடையாது. நீங்க சும்மா பறந்துட்டு இருக்கும்போது நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா, அந்த மிசைல் அதுக்கு இருக்க ஃபியூயல் இருக்கிற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு இலக்க ரெடி தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கும். இது போல பல வகையான விஷயங்கள் அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரஷ்ய மொழியில பேசுவாங்க. பட் எக்ஸாக்ட்டா அது தெரியல. நான் டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ இது போல மிசைல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்ட நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, ஒரு மிசைல நம்ம ஒரு டார்கெட்ட லாக் பண்ணி அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிசைல்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிருவாங்க. ஸோ அப்படி சப்ரஸ் பண்ணா அந்த மிசைல் வந்து வேற பக்கம் போகும். வேற பக்கம் போய் வெடிச்சிரும். ஏமாத்திருவாங்க. ஸோ இப்ப ஏஐ இருக்கனால அது போலலாம் சப்ரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது போலயும் சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல பல ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றாங்க. வந்து என்ன ஏதுங்கிறது விலாவரியா சொன்னாங்கன்னா, அடுத்தது போல பார்க்க ஆரம்பிப்போம். இப்ப அடுத்தது இது போல பல விஷயங்கள் ரஷ்யா, உக்ரைன்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டோட அதிபரா இருக்கிறார் இல்லையா? இந்நாள் அதிபரா இருக்கிற தூதா அவர்கள் தன்னோட கடைசி விசிட் உக்ரைன். என்னப்பா? அதாவது நான் சொல்லும்போது இப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்திருப்போது. ஏன்னா உக்ரைன் கிட்ட அதிகமா நெருங்கி பழகக்கூடிய அதிபர்கள்லாம் ஆட்சி ஆளக்கூடிய முடிவுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். மத்தபடி இல்ல. அந்த ஆட்சியை விட்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருது. ஏன்னா, போலாண்டோட புது அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? இப்ப தூதா அவர்கள் கிடையாது இல்லையா? நவ்ரோக்கி அவர்கள் தானே அடுத்த அதிபர். அது ஆகஸ்ட் 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ல அவரு பதவியேற்றுருவாரு. அது வரைக்கும் தான் அவருக்கு பதவி இருக்கு. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கீவுக்கு ஒரு தடவ வந்து உறுதித்தன்மைய காமிச்சுட்டு, திருப்பியும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கட்டிப்புடிச்சு ஆற தழுவி கை குலுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போலாம் அப்படிங்கிறதோட வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. போலாண்டோட பார்லிமென்ட்ல அப்ரூவல் குடுத்துருக்காங்க. அதாவது ஒட்டோவான் ட்ரீட்டி அப்படிங்கிறது போல ஒரு ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, சில கன்னி வெடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்டர் பகுதியில போடக்கூடாது. எங்கேயுமே பதுக்கி வைக்கக்கூடாது. எங்கேயுமே போடக்கூடாது அப்படிங்கிற போல விஷயங்கள் இருக்கு. அது ஒரு ரூல்ஸ போட்டாலே அது மீறதுக்கு தான் அப்படிங்கிறது போல பலரும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது உண்மையாயிட்டு இருக்கு. இது போல கண்ணி வெடிகள்லாம் இருந்ததுன்னா, மக்கள் பதுக்கி வச்சாங்கன்னா, மக்கள், குழந்தைகள், பெண்கள் இதோட பல நபர்கள் பாதிப்படைவாங்க. வீரர்கள் மட்டும் இழக்க மாட்டாங்க, உயிரிழக்க மாட்டாங்க அப்படிங்கிறதோட பல விஷயங்கள் இருக்கு. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கண்ணி வெடிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, ப போட்டு வைக்கிறதுக்கு ஒப்புதல் வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டோட பார்லிமெண்ட் வந்து குடுத்துட்டாங்க. முன்னாடி பேசியிருந்தாங்க. இப்ப குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அதிக அளவுல இந்த பெர்சனல் மைன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கும், போலாண்டுக்கும் பார்டர் பகுதி. இந்த கலினின்கிராடு இந்த போல பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா? பெலாருஸ் பார்டர். ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் போடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, நம்ம பல வகையான கன்னி வெடிகள் நம்ம பார்த்துருவோம். நிலக்கடலையாட்டம் இருக்கும். கல்லு மாதிரி இருக்கும். குட்டியூண்டு சின்ன சின்ன கல்லு மாரி இருக்கும். அதாவது பெருசா இருந்ததுன்னா தான் கன்னி வெடி நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா இருக்கும். இலையாட்டையே இருக்கும். வயல்ல இருக்கக்கூடிய அந்த இது மாரியே இருக்கும். ஸோ அது மாரி குட்டி குட்டியா இருக்கிறதுனால, போட்டவங்களுக்கே முதல்ல எங்க போட்டுருக்காங்க, எந்த அளவுக்கு போட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அத அகற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூவி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு வேளை அந்த பகுதிய கடக்குறாங்க அப்படிங்கும்போது, மிக பெரும் சேதங்கள் ஏற்படும் வீரர்களுக்கு. ஆனா, அந்த பகுதியில சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து விவசாயம் பண்றேன், அந்த மாரி ஏதோ ஒண்ணு போறாங்க அப்படின்னா, உயிரிழப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும். இத வந்து அகற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கல். எல்லாம் ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, இது போல செஞ்சு கண்டுபிடிச்சு அந்தந்த இமேஜஸ்லாம் நம்ம பலதும் பார்த்திருப்போம். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி வெடிகள வந்து அதிக அளவுல போடுறாங்க. இதுக்கு அந்த நாட்டோட பார்லிமென்ட் ஒப்புதல் குடுத்துறாங்க. இது எல்லாமே எத குறிக்குதுன்னா, எஸ்கலேஷன். மிடில் ஈஸ்ட்ல ஈரான், இஸ்ரேலோட எஸ்கலேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து இஸ்ரேலோட ட்ரோன்கள் ஹிஸ்புல்லாவோட மிலிட்டரி இருக்கக்கூடிய பகுதிகள தாக்கி இருக்கு. லெபனானோட தெற்கு பகுதியில. ஸோ அதனால ஒரு மிலிட்டரி சேர்ந்த ஒரு நபர் லெபனானோட ஹிஸ்புல்லாவ சேர்ந்த ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏன் பதட்டம் அதிகரிக்குது அப்படின்னா, இஸ்மாயில் குனானி அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட குட்ஸ் ஃபோர்ஸ் கமாண்டர் இல்லையா? இவர எலிமினேட் பண்ணிட்டதா சொன்னாங்க. பட் ஆனா இவர் வந்தாரு. அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா இருந்தது இல்லையா? இப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டி கொடுக்கும்போது மக்களோட மக்களா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இப்போ கேட்கும்போது, நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம் இதுவரைக்கும். இதுக்கப்புறமும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா
மூவ் ஃபார்வர்ட் பண்ணும் அப்படிங்கறத ஒரு தரப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படிங்கறதான் பலர் தரப்பு வந்து ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சேட்டலைட் இமேஜ் லோட் ஆயிருக்கும். ஃபார்டோவோட அந்த நியூக்ளியர் சைட் இருக்குல்ல, கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தாக்குதல் பண்ணி சில நாட்கள் தான் ஆச்சு. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா, அதை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபார்டோ சைட்டுக்கு எந்த ஒரு இழப்புகளும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது போல முடிவுகள் வந்துருச்சுன்னா, ஒருவேளை இந்த மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் அளவுல பிரளயம் கிளம்பிருமா? திரும்பவும் மிடில் ஈஸ்ட்ல சிக்கல், சீனால சிக்கல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அடுத்த கட்ட வளர்ச்சி. அதாவது போலாண்டு உள்ள என்டர் ஆகுறாங்களா அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே 3ஆம் உலகப் போருக்கு படிக்கட்ட வேகமா ஒருத்தங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பதிவுல முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த டோகோ பகுதி இருக்கு இல்லையா ஆப்பிரிக்கால, இங்க 3வது நாளா திரும்ப புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் எதிர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமான அடக்குமுறை போலீஸ் தரப்பு வந்து கையாளப்படுது. மக்களும் வீரியமா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு எகெயின்ஸ்டா புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சி கவிழ்ப்புக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.